தமிழ்நாட்டின் தொன்மையை பறைசாற்றும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். தமிழ்நாட்டின் தொன்மை வரலாற்றை பறைசாற்றும் வகையில் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் பிரம்மாண்ட பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. வற்றாத ஜீவநதியான தற்போது தாமிரபரணி என அழைக்கப்படும் பொருணை ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை, துலுக்கர்பட்டி ஆகிய தொல்லியல் தளங்களில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்கள் பொருணை அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. 13 ஏக்கர் நிலப்பரப்பில் 54,296 சதுர அடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள பிரமிப்பூட்டும் பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். முன்னதாக வளாகத்தில் வன்னி மரத்தை நட்டு வைத்த அவர் அறிமுக கட்டிடம், ஆதிச்சநல்லூர், சிவகலை, கொர்க்கை காட்சிக்கூடங்களை பார்வையிட்டார். தமிழ் நிலப்பரப்பில் தோன்றிய உலையில் இட்டு இரும்பை உருக்கும் செயல்முறை நேரடி காட்சிகளையும் பார்வையிட்டார். நெல்லை பயணத்தின் 2வது நாளான இன்று அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டடத்தை திறந்து வைத்து சுமார் 538 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய திட்டப்பணிகள், முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிறார். மேலும் அரசு விழாவில் சுமார் 44,000 பயனாளிகளுக்கு 100 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்திற்கு முக்கிய திட்டங்கள், அறிவிப்புகளை வெளியிடுகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.